வெல்கம் டு அவர் சேனல். நம்ம சேனல்ல இன்னைக்கு சூப்பரான ஒரு ஃபேஸ் பேக் தான் பார்க்க போறோம். நம்மள நிறைய பேருக்கு வந்து வெயிட் லாஸ் பண்றது இப்போ ரொம்ப ஃபேஷனா போயிடுச்சு. இப்போ ஒரு நார்மல் உடம்பா இருந்தாலுமே வந்து நீங்க கொஞ்சம் குண்டா இருக்கீங்க அப்படின்னு சொன்னாலே போதும், உடனே டயட் ஆரம்பிச்சிடும். அந்த மாதிரி டயட் ஆரம்பிச்சு ரொம்ப ஸ்லிம் ஆயிட்டோங்க. ஆனால் அதனால என்னோட ஸ்கின் எல்லாம் வந்து ரொம்ப சுருக்கமாக இருக்குது. கழுத்து பகுதியெல்லாம் மேக்ஸிமம் நம்ம உடம்பு பார்த்திங்கன்னா கழுத்து இந்த கண்ணமெல்லாம் நல்லா புசுபுசுன்னு இருக்கும். அது வந்து கொஞ்சம் வெயிட் லாஸ் பண்ணும்போது ரொம்ப சுருக்கமாக இருக்கும். அந்த மாதிரி சுருக்கமாக இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கான ஒரு வீடியோ தான். ரொம்ப செலவே இல்லாமல் நம்ம வந்து சமையல் கட்டில் இருக்கிற பொருள், அதாவது நம்ம அஞ்சரை பெட்டியில் வச்சுருக்கிற பொருளை வச்சே நம்ம வந்து எப்படி அந்த சுருக்கத்தை போக்குறது அப்படிங்கிற வீடியோ தான். உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நார்மலாக வந்து நீங்கள் எக் ஒயிட் வந்து ரொம்ப லைக் பண்ணுவீங்க அப்படின்னா நீங்கள் முட்டையோட வெள்ளைக்கருவில் தேங்காய் எண்ணெய் மட்டும் போட்டுட்டு ஃபேஸ்க்கு அப்ளை பண்ணலாம். ஆனால் அது வந்து இந்த ஸ்மெல் வராது. நிறைய பெண்களுக்கு வந்து அது பிடிக்க மாட்டேங்குது. அந்த மாதிரி போட்டாலுமே நம்ம ஃபேஸ் வந்து நல்லா க்ளோவாக இருக்கும். இப்போ வந்து நான் வந்து காய்ச்சாத பால் எடுத்திருக்கேன். நம்ம ஃபேஸ்க்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ எடுத்துக்கோங்க. நான் நிறைய டைம் சொல்லியிருக்கேன், காய்ச்சாத பால்லையே நம்ம வந்து கிளென்சிங் பண்ணலாம். டெய்லியுமே கிளென்சிங் பண்ணும்போது நம்ம நல்லா கிளியராக இருக்கலாம். ஆனால் டெய்லியுமே கிளென்சிங் பண்ண முடியாதுங்க, வீட்டில் இருந்துட்டு ஒர்க் போகிறோம் அப்படிங்கிறதுனால இது வந்து வீக்லி ஒன்ஸோ இல்லை 15 நாளைக்கு ஒருக்காவோ இந்த பேக் போட்டால் போதும். அதுவும் நெத்தி பகுதி இந்த கண்ணமெல்லாம் நல்லா சுருக்கமாக இருக்கிறவங்க 2 டைம் போடலாம். ஒரு 5 டேஸ்க்கு ஒருக்கா போடலாம். இல்லை எனக்கு கொஞ்சம் ரேராக இருக்குது, நெத்தி பகுதி மட்டும்தான் இருக்குது, இல்லை கழுத்தில் மட்டும்தான் சுருக்கமாக இருக்குது அப்படிங்கிறவங்க 15 நாளுக்கு ஒருக்கா இந்த பேக் எடுத்துக்கோங்க. ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு ரிசல்ட் இருக்கும். அதுக்கு நான் என்ன எடுத்திருக்கேன்னா காய்ச்சாத பால் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் கடலை மாவு தான். இந்த கடலை மாவு வந்து நம்மளோட சுருக்கத்தை வந்து நல்லா எடுத்து கொடுக்கும். நீங்கள் குளிக்கும் போது கூட டெய்லியுமே கடலை மாவு யூஸ் பண்ணி குளிக்கலாம். நிறைய பேர் வந்து கஸ்தூரி மஞ்சள் அந்த மாதிரி யூஸ் பண்ணுறீங்க. கஸ்தூரி மஞ்சள் கூட இதுவும் மிக்ஸ் பண்ணி கடலை மாவும் மிக்ஸ் பண்ணி போட்டிங்கன்னா ரொம்ப நல்ல ரிசல்ட் கொடுக்கும். அதே மாதிரி நீங்கள் வந்து ஒரு 3 டேஸ் கொடுங்க இந்த கடலை மாவு மட்டும் போட்டுகிட்டே வந்தீங்கன்னா க்ளோவாகவும் இருக்கும், ஃபேஸ் சூப்பராகவும் இருக்கும். இப்போ வந்து இந்த பேக் எப்படி போடுறதுன்னு பார்த்துடலாம். உங்கள் ஸ்கின்னுக்கு வந்து எவ்வளோ, உங்கள் ஃபேஸ்க்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ வந்து கடலை மாவு எடுத்துக்கோங்க. நான் வந்து கொஞ்சம் நல்ல திக்காக போடலாம். நான் வந்து இந்த பேக் வந்து மந்த்லி ஒன்ஸ் போடுவேன். அவ்வளோ பெரிய இயரிங்ஸ் இல்லை. வெயிட்லெஸ் பண்ணுறவங்க யாராவது உங்களுக்கு தெரிஞ்சவங்க இருந்தால் இது வந்து கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கடலை மாவு போட்டு நல்லா கலந்துக்கோங்க. அதே மாதிரி நிறைய பேர் கை வந்து கொஞ்சம் நல்ல குண்டாக இருந்துச்சுங்க, வெயிட் லாஸ்க்கு அப்புறம் கையெல்லாமே சுருக்கமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் இந்த கைக்கு மட்டுமே இந்த பேக் யூஸ் பண்ணலாம், ஃபேஸ்க்கு யூஸ் பண்ணலாம். ரொம்ப நல்லா ரிசல்ட். பால் வந்து காய்ச்சாத பாலாக இருக்கணும். காய்ச்சாத பாலில் இந்த கடலை மாவு நல்லா கலந்துட்டு நீங்கள் கையிலேயே பேக் போட்டுக்கலாம். பேக் வந்து கொஞ்சம் ரிங்கிள்ஸ் நிறையா இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து பேக் நல்லா திக்காக போட்டுக்கோங்க. போடும்போது காது கழுத்து எல்லாம் சேர்த்து போட்டுக்கோங்க. அப்போ ரொம்ப நல்லா ரிசல்ட் கிடைக்கும். இப்போ பேக்கெல்லாம் போட்டு முடிச்சதுக்கப்புறம் நம்ம நல்லா காய விட்டுறலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபேஸ் ஃபுல்லாக நான் வந்து டார்க்காக பேக் போட்டேன். அதே மாதிரி உங்களுக்கு கையில் வந்து சுருக்கமாக இருக்குன்னா கூட கொஞ்சம் பேக் போட்டுக்கலாம். நான் வந்து வெளியே போயிட்டு வந்துட்டு அப்படியே அப்ளை பண்ணியிருக்கேன். இது வந்து நீங்கள் ஃபேஸ் வந்து அடிக்கடி மெயின்டைன் பண்ணுறதுனால நான் அப்படியே டேரெக்டாக பேக் போட்டேன். இல்லைன்னா நீங்கள் வந்து பச்சை பாலில் ஒரு டைம் நல்லா கிளென்சிங் பண்ணி ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு இந்த பேக் போட்டுக்கோங்க. சூப்பரான ஒரு ரிசல்ட் கிடைக்கும். ரொம்ப கம்மி செலவில் நம்ம வந்து ஃபேஸை க்ளோவாக வச்சுக்கலாம். இப்போ வந்து இது நல்லா காஞ்சதுக்கப்புறம் ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு நம்ம ஃபேஸ் இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நான் க்ளீனப் பண்ணிவிட்டு வந்துட்டேன். இப்போ உங்களுக்கு தெரியும் நல்லா ஷைனிங்காக எவ்வளோ ஸ்கின் க்ளோவாக இருக்குன்னு. இதுக்கப்புறம் வந்து ப்ளைன் தேங்காய் எண்ணெய், உங்கள் வீட்டில் வந்து ஆலிவ் ஆயில் அந்த மாதிரி இருந்துச்சுனாலோ இல்லை ஆலோவேரா ஜெல் இருந்துச்சுனாலோ இதுக்கப்புறம் நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. ஆலோவேரா ஜெல் வந்து ஒரு 2 மினிட்ஸ் மசாஜ் பண்ணிவிட்டு அப்படியே விட்டுருங்க. சூப்பர் ரிசல்ட்டாக இருக்கும். நான் வந்து செக்கு தேங்காய் எண்ணெய் எடுத்திருக்கேன். தேங்காய் எண்ணெய் ஃபேஸ்க்கு வந்து நீங்கள் வீக்லி ஒன்ஸோ 2 டேஸ்க்கு ஒன்ஸோ வந்து வைக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த தேங்காய் எண்ணெயில் ஒரு 2 மினிட்ஸ் மசாஜ் பண்ணிவிட்டு இப்படி எடுத்துருங்க. இந்த பேக் மேக்ஸிமம் வந்து நைட் டைமு ஈவினிங் டைம் போட்டிங்கன்னா ரொம்ப நல்ல ரிசல்ட்டாக இருக்கும். காலையில் போடுறத விட பாருங்கள், ஆயில் போட்டதுக்கப்புறம் கூட ஸ்கின் வந்து எவ்வளோ ஷைனிங்காக இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ரிங்கிள்ஸ் இருக்கிறவங்க இதை அடிக்கடி யூஸ் பண்ணி ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு பேக்காக இருக்கும். இந்த பேக் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் ஒரு சூப்பர் சமையல் வீடியோலையும் பியூட்டி வீடியோ நான் யூஸ் பண்ணுறேன். பாய்.